பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். இருக்கிற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் 30 ஆண்டு காலமாக நான் ஒரு இந்து பெண். எனக்கு 62 வயசாகுது. நான் ஒரு இந்து பெண். என்னுடைய மகளின் தோழி கேலி செய்ததினால் நான் திருவள்ளியிலே நாகூர் ஏற்பாடு எல்லாம் போயிருக்கேன். கேலி செய்ததினால் நான் 30 ஆண்டு காலமாக பராத்து நோன்பு, ரம்ஜான் 30 நோன்புகளும் 6 நோன்புகளும் வைக்கின்றேன். இத்தனை காலம் செய்தும் எனக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக சேலம் சீமாட்டி கடையில் எப்போதும் ரம்ஜான் துணி எடுப்போம். அப்படி போயிருக்கும்போது அவர்கள் 6 நோன்பு வயசில் ட்ரெஸ் கொடுக்க சொன்னார்கள். இல்லை மகனே, நான் 6 நோன்பு இருக்கிறேன், இனி 2 நாட்கள் இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த கடையின் முதலாளி, அது சக்கரவர்த்தி சீமாட்டி என்று சொல்லுவார்கள், சேலம் செவ்வாய்ப்பேட்டை சீமாட்டி சில்க், அந்த கடை முதலாளி வீட்டுக்கு ஃபோன் செய்து குர்ஆன் புத்தகம் சமையல்காரனை கொண்டு வர சொல்லி, அம்மா நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், எங்கள் பொண்ணாட்டிலிருந்து எங்கள் சகோதரிகள் கூட இப்படி இருந்ததில்லை, எனக்கு விவரம் சேர்ந்து நீங்கள் 20 அவருடைய காலமாக நோன்பு விடாமல் இருக்கிறீர்கள், 6 நோன்புகளாக இருக்கும்போது இந்த குர்ஆன் ஓதும் தன்மை உங்களுக்கு இருக்கிறது, அதனால் நீங்கள் நோன்பு துவங்கலாம் என்று வைத்தீர்கள், குர்ஆன் ஓதலாம் என்று சொல்லி எனக்கு பெரிய குர்ஆன் கொடுத்தார்கள் ஒரு பையில் போட்டு. 10 வருடங்களுக்கு முன்பாக அதை நான் இங்கே கொண்டு வந்து ஒருவரிடம் கேட்டேன். நான் இந்து பெண், எனக்கு பயமாக இருக்கிறது, என் இல்லத்தில் குர்ஆன் வைத்திருக்கலாமா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அம்மா நீ தாராளமாக நோன்பு இருக்கலாம். சிறு வயதில் என் பெண்ணுடன் தோழியை கேலி செய்தால், உங்கள் நோன்பு என்ன, ஒரு நேரம் பற்றி இருக்கிறீங்க, எங்கள் நோன்பு வைக்க முடியுமான்னு. அப்போது அவங்களாம் 20 வருடங்களுக்கு முன்பாக வீட்டுக்கு முன்பு கதவு தட்டி பாட்டு பாடுவார்கள் தப்பட்டை அடித்து. அதை பார்க்கும்போது எனக்கும் மனதில் ஆசை, இல்லை இப்படி நம்ம நோன்பு வைத்தா என்ன என என் மனதில் ஒரு நாட்டம் இருக்கும். அப்போ அந்த அம்மையார் கேட்டேன், உங்கள் மகள் கேட்கிறாளே நான் நோன்பு வைத்தா ஆண்டவன் ஏற்றுக்கொள்வாரா என்று. எங்கள் மதத்திற்கு ஜாதி பேதம் இல்லை மகளே, உண்மையாகவே நோன்பு இருப்பதாக இருந்தால் நான் சொல்லித்தரேன் சொல்லி ஒரு செய்வது எப்படி, நோன்பு வைக்கும் நியத்து, நோன்பு திறக்கும் நியத்து, இதையெல்லாம் எனக்கு சொல்லி தந்தார்கள். அதன்படி நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு என் வீட்டில் உள்ளதை, உன் வீட்டில் உள்ளது எது சாப்பிடும் அப்படி சாப்பிடு என்றார்கள். அதே போல் நான் நோன்பு வைத்து எல்லோருக்கும் ஜக்காத்து கொடுத்து 27வது 9 மணியிலிருந்து விடிகாலை 3 மணி வரைக்கும் அவர்களுடன் நான் தொழுகை செய்வேன். ஆனால் எனக்கு என்ன சொல்வது ஏது சொல்வது என்று தெரியாது. அவர்கள் உங்கள் இஸ்லாம் சட்டப்படி ஓதுவார்கள். எனக்கு சொல்ல நான் என்ன சொல்வேன், பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ரசூலே அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ஒலியல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லா வல்ல இறைவனே எல்லா புகழும் தங்களுக்கு, அல்லாஹ் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் இறையத்துல்லாஹ் என்று சொல்லிவிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இரவு 10 மணியிலிருந்து விடிகாலை 3:30 மணி வரைக்கும் சதுர் நேரம் வரைக்கும் அந்த ஒன்றே சொல்லி அதை அவர்கள் படியே அந்த தொழுகையில் இருந்து கொண்டு தொழுகை செய்வேன். ஆனால் இத்தகைய காலம் இருந்ததும் இப்போது போன வருடம் பாத்திமா கல்லூரி இல்லை 7வது ஒரு நிகழ்ச்சியில் நான் இப்போது கலந்து கொள்கிறேன். இதே போல் என்னை அறிந்தவர் எல்லோரும் இஸ்லாத்திலே என்னை ஒரு மகளாக நான் தாய் வீடாக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எங்கும் மௌத்துக்கும் சரி, திருமணத்திற்கும் சரி, ராட்டிக் மௌலும் சரி, எங்கும் செல்வேன், தர்காவுக்கும் செல்வேன், ஏறுவாடு எல்லாம் செல்வேன். இப்போ திருக்குடும்ப பாத்திமா கல்யாண மண்டபத்தில் தமிழ் குர்ஆன் எனக்கு ஒருவர் கொடுத்தார்கள். அதை பார்த்த ஒரு மூதாட்டி அவர்கள் நான் தர்காவுக்கு என்று சென்றிருந்தேன். அப்போது அவர்கள் என்னை ரொம்பவும் அவமானப்படுத்தினார்கள். என் பேரன் குடல் நலம் சரியில்லாமல் இருந்தது, ஆப்ரேஷன் ஆனது. அடுத்த ஒரு 2 மாதத்தில் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஒரு 3 முறை நான் ஹார்ட் பேஷண்ட்டு தான், எனக்கு கண்ணும் தெரியாது, கண்ணு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்ணில் ப்ரெஷரு, உடம்புல ப்ரெஷரு, ஹார்ட்டில் ப்ரெஷரு, உனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்கு அழுது சண்டை பிடிச்சி, இல்லை மவுத்துங்கிற எங்கே இருந்தாலும் எனக்கு மவுத்து வரும், நான் கண்டிப்பாக இது 7வது நிகழ்ச்சி இங்கே வர்றது, இந்து முஸ்லீம் ஒற்றுமை இந்த நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி எங்கள் மண்ணை விட ஓராடி நான் இங்கே வந்தேன். எனக்கு தமிழ் குர்ஆன் கொடுத்தது அந்த ஊதாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு, உன் இல்லத்தை நீ குர்ஆன் வைத்தாயாடி, நீ ஒரு இந்து பார், பொட்டு வச்சிருக்க, தாலி வச்சிருக்க, அதனால தான் உங்கள் வீட்டில் நோய் நொடியெல்லாம் வருது, நகனத்தெல்லாம் காணாமல் போகுது, எல்லாம் சொல்லி பணமெல்லாம் காணாமல் போகுது, நீ இஸ்லாத்துக்கு ஒன்றா வா, இல்லைன்னா குர்ஆன் கொடு எங்கள் ஜாதிக்கு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவும் பேசுகிறார்கள். ஒரு இந்து பெண் என்றால் தொழுகுவது குற்றமா, நோம்பு வைப்பது குற்றமா? கேள்வி சரி.
சரிம்மா, விளங்கி இருக்குமா? கேள்வி விளங்கி சொல்லுங்க. எனக்கு தெரிய வேண்டும். நோம்பு நோற்பது எனக்கு இது முன்பே ஒரு மூதாட்டி வந்து பேசி இருக்கிறாங்க 20 வருஷத்துக்கு முன்னாலே. ஆனா நான் வந்து இப்படிதான் ஒரு மாலை நேரத்தில் படுத்திருக்கும் போது நீ 20 வருஷம் நோம்பு வச்செல்லாம் வீணுன்னு பொட்டு அடிச்சு காலி போட்டு இல்லைன்னா தான் வந்து எங்க இஸ்லாத்தை ஏத்துக்குவாங்க, அல்லா ஏத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே அழுதுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கூட படுக்கல. மாலை 6 மணி அப்போது எனக்கு ஒரு ஒளி தெரிஞ்சது. யாரோ ஒரு ஒளி என்னிடம் பேசினார். ஒரு சிறி சிறி விளக்கு திரி போல் ஒரு ஒளி. அந்த ஒளி என் அறையில பெருசாக வந்து, மகளே, எனக்கு ஜாதி மதம் பேதமில்லை, பொட்டு வைப்பதோ பூ வைப்பதோ எனக்கு தவறில்லை. ஈமானுடன் என்னை யார் கல்வி சுத்தமாக நாடுகிறார்களோ அவர் இடத்திலே நான் இருப்பேன். நீ வைத்த நோம்பை 20 வருட காலம் வைத்த நோம்பை நிறுத்த வேண்டாம். நீ நேராக வா, நேர்மையான பாதையில் வந்து விட்டாய். நீ நோன்பு நோட்டு கொண்டே வா. வழியில் கல்லும் முள்ளும் கிடக்கும், யார் சொல்லும் தட்ட வேண்டாம், நோன்பு வைத்துக் கொண்டே வா என்றார்கள். சரி என்று மறுபடியும் நான் இப்போ 10 வருட காலமாக 30 ஆண்டுகள் விடாமல் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கேன். அந்த அம்மா குரானை கொடு இல்லைன்னு உன் வீட்டில் இதுதான் இப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்குது. எனக்கு பயமா இருக்குது. என் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை. எனக்கு கேள்வி கேட்கணும். என் கேள்வி அதுதான். குரான் இருக்கிறதுனாலதான் எங்க வீட்டில் நடக்குதா? ரம்ஜான் மாசத்துல நோன்பு வைக்குவாங்களாம். ஆனா இந்துவா இருக்கிறாங்களாம். நான் நோன்பு வைக்குவேன், படிப்பேன், நீ எப்படி அதை படிக்கலான்னு போய் கேட்கறாங்களாம் சில முஸ்லீம்கள். அதான் அவங்களுடைய ஆதங்கம். அதை வந்து அதை நான் இப்படி இருந்து படிக்கக்கூடாதா, தொழக்கூடாதுன்னு கேட்குறாங்க. அதாவது முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கிறவர் தான் முஸ்லீம்ங்கிறது இல்லை. நீங்கள் ஒரு இறைவனை நம்பி ஒரு கடவுள் தான் இருக்கிறத ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் நீங்க எங்க பிறந்திருந்தாலும் நீங்க இஸ்லாத்தை கடைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. பேரை வச்சு தான் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு இறைவனை நம்புறீங்கல்ல, நம்புறது அவங்களே சொல்றாங்க. நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், ஈமான்டா நம்பிக்கை, ஒரு இறைவனை நம்புறேங்கிறாங்க. ஒரு இறைவனை நம்பி அதை ஏற்றுக்கொண்டார்களே, ஆனால் அந்த இறைவனுக்கு முஸ்லீம்கள் செய்கிற எல்லா வழிபாட்டையும் அவங்க செய்யலாம். வேற சில தவறுகளை அவங்கள்ட்ட இருக்குமானால் மாற்றிக்கொள்ளணும் நாளடைவில். இதை குறை சொன்னது தப்பு. உங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்க சொல்லவில்லை. இதெல்லாம் நான் விரிவாக நான் முடிஞ்சு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் விளக்கங்களை.